முதலாளி எதற்காக அந்த திராட்சை தோட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதையே அவர்கள் மறந்து விடுகிறார்கள். திராட்சை தோட்டத்தை எதற்கு கொடுக்கிறார்? அதிலிருந்து வருகிற கனிகளை பெற்று அவர்கள் எனக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குரிய வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறார். அவருக்குரிய வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கனிகளை பெற்று வர திருப்பி அனுப்பும் போது ஒவ்வொருத்தரையா அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையா அடிச்சு பண்றாங்க. கடைசியில் அவருடைய மகனையே கொன்று விடுகிறார்கள். அவருடைய மகனையே கொன்று விடுகிறார்கள். இப்ப எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், அதை எவ்வளவு ஒரு அதிகாரத்தோடு அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு அச்சம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய பங்கிலும் சரி, சமூகத்திலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி. அதனால்தான் நாம் எப்போதுமே பதவிக்கு ஆசைப்படுபவர்களாக இருக்கிறோம். பதவினா நமக்கு ஒரு பவர் கிடைக்கும், பதவினா நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனால் அந்த பதவியையும் பொறுப்பையும் நாம் ஒரு பொறுப்பு என்று என்னாலும் எண்ணுவதில்லை. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கவே கிடையாது. எப்போ பதவின்னு சொல்கிறோமோ நம்ம மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறது அதிகாரம். அதிகாரம் அதை எப்படி நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ தூரம் அதை வச்சு நமக்கானதை சாதித்து கொள்ள போகிறோம் என்ற உணர்வு தான் அடிமட்டம் தொடங்கி மேல் வரை இருக்கிறது. இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், எப்பயுமே இருக்கும். அம்மா அப்பா அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கும். இல்லை உங்கள் குடும்பத்தில் எதுனாலும் உங்களை கேட்டு முடிவெடுக்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். பங்கு தளத்தில் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற தளத்தில் நீங்கள் ஒரு மேலாளராகவோ ஒரு சூப்பர்வைசராகவோ இருக்கலாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீங்க? இந்த திராட்சை தோட்ட தொழிலாளர்களைப் போல தன்னுடைய சுயநலத்திற்காக அதை பயன்படுத்த போகிறீர்களா? இல்லை பொறுமையோடு அவர்களை மீண்டும் மீண்டும் மனமாற்றி இது உங்களுக்குரியதல்ல, இந்த திராட்சை தோட்டத்தின் கனிகள் உங்களுக்குரியதல்ல, அது கடவுளுக்குரியது, அது எல்லாருக்கும் ஆனது அப்படின்னு சொன்ன கடவுளை பின்பற்ற போகிறோமா?